ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4வது திட்டப்பணி முக்கிய குறிப்பு உடைய காணொளி தான் இது. 4வது திட்டப்பணி எழுதுறதையும் எழுத்துக்களை மாணவர்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கும் வகையிலும் சொல்லகராதி அவங்களுடைய சொல்லகராதியை மேம்படுத்தும் வகையிலும் எடுக்கின்ற ஒரு முயற்சியாக தான் இந்த 4வது திட்டப்பணி இருக்குது. இதற்கான அனைத்து குறிப்புகளும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில் நாங்கள் போட்டுட்டோம். அவங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த யூடியூப் மூலமாகவும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணும், படிப்படியாக எப்படி போகணுன்றதையும் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். இப்போது இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, குழந்தைகள் மழலை வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் இந்த திட்டப்பணியை நாங்கள் போட்டிருக்கோம். யார் வேணாலும் புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் இது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ரூல்ஸே இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். குழந்தைகள், அதாவது மழலை வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்ன புத்தகம் எழுத முடியும், அவங்களுக்கு இப்போ தான் எழுத்துக்களை படிக்கிறாங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த புத்தகம் அவங்க மட்டும் எழுத போகிறதில்ல. இது ஒரு கூட்டு முயற்சி தான். அவங்க வீட்டில் பெற்றோர்களை கேட்டு அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதற்கான வார்த்தைகளை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க எழுதுவாங்க. பேரண்ட்ஸ் அதுக்கான வார்த்தைகளை அவங்க இப்போ எப்படியுமே அவங்க தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதில் போட போகிறாங்க. ஆனால் இதில் இந்த மாணவர்களுக்கு என்ன பயன்னா, அவங்க இப்போ ஒரு பேன் கேக்னா தோசை, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க கற்றுப்பாங்க. அப்படின்றது தான் மழலை குழந்தைகள் மாணவர்களுக்கான நோக்கம். இது மாதிரி படிப்படியாக என்ன முடியுமோ அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்றாற்போல தான் அவங்க எழுத போகிறாங்க. அதற்கு பெற்றோர்கள் உரிய சொற்களையோ இல்லை என்னென்ன உதவி தேவைப்படுமோ அதை அந்த ஆப் மூலமாக, இந்த செயலி மூலமாக அவங்க எழுதி அனுப்பணும். ஆரம்பத்தில் கேட்க கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே இது நீங்கள் ஒரு அதிநவீன இப்போ தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு செயலியை தான் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை அவங்க உள்ளே பயன்படுத்த போகும்போதே அவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போது ஆசிரியர்கள் எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மாணவர்கள் எழுதின புத்தகத்தை போய் பார்த்து அவங்க முடித்துட்டாங்கன்னா அதுக்கான சரிபார்த்தல் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் முடித்த அப்புறமா ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கோ இல்லைன்னா பிஓசி டீமுக்கோ தெரிவிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நூலை நம்ம நிகழ்நிலை ஆன்லைன்லேயே பப்ளிஷ் பண்ணிடலாம். சரி, இப்போ நீங்கள் எப்படி உங்கள் புத்தகத்தை பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய கிளாஸ் ஒர்க், உங்களுடைய கிளாஸில் போய் நீங்கள் அங்கே கிளாஸ் ஒர்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே இந்த ஸ்டெப்ஸ் தெரியும். ஸோ இது கூகுள் சஃபாரி, ஐபேட், மேக் இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபயர்ஃபாக்ஸில் ஒர்க் ஆகாது. இப்போ நான் சஃபாரியில் போகிறேன். நீங்கள் உங்களுடைய கிளாஸ் இமெயில் ஐடி எதுவோ அதை போட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ இங்கே ஏற்கனவே எழுதின புக்ஸ்லாம் இங்கே தெரியும். எவ்வளவு சிம்பிளாக வேணாலுமே நீங்கள் இதை பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். ஒரு சின்ன பசங்க எழுதியிருக்கிறது இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ பேப்லேட் அவங்களுக்கு தெரிஞ்ச, ஸோ பேசிக்கலி என்னென்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண சொல்லணும். இந்தளவுக்கு மேலடுக்கு, உலோகத்துண்டு இந்த மாதிரி எழுதணும்னு கூட இல்லை. எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ இருந்தால் அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணால் போதும். அதை நீங்கள் சரிபார்த்து அந்த நூல் பப்ளிஷிங்க்கு வெளியிட தயாராக இருக்குன்னா நம்ம அதை நிகழ்நிலையில் பப்ளிஷ் பண்ணிடலாம். நான் ஒரு வாட்டி இதை சைன் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி
நீங்கள் உள்ளே போவீங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் சைன்இன்லேயே நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஓகே, இது கேட்குது. இப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியிலேருந்து லாகின் பண்ணிங்கன்னா ஜாயின் லைப்ரரின்னு இருக்கும். இது உங்களுக்கான கோட். இப்போ வந்து இந்த வகுப்புக்கு வந்து இந்த கோடு இருக்குது, நான் ஒரு கோடு வச்சுருக்கேன். ஸோ அந்த கோட் போட்டு நான் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய புத்தகம் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஒன்றுக்கும் மேலே இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எழுதின நூலுடைய பேர். இப்போ இது வந்து பை தமிழ் எழுதப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்கள் பிள்ளைகளுடைய பேர் இருக்கும். இதுதான் ஆத்தர் நேம். யார் எழுதுகிறாங்களோ ஆசிரியரும் சரி, நூலாசிரியரும் சரி, அதை அவருக்கு உதவி ஆசிரியரையும் நம்ம வந்து சேர்க்க கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இப்போது வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் என்ன எழுதியிருக்காங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு எளிமையான புத்தகம். ஒரு சின்ன சின்ன சொற்களை கொண்ட ஒரு நூல் தான் இது. மறக்காமல் அவங்களுடைய கடைசி பக்கத்தில் வந்து ஆசிரியர் கொடுத்த விவரமும் அந்த குழந்தையுடைய விவரம் எழுதணும்னு நினச்சாங்கன்னா எழுதலாம். அவங்களுடைய புகைப்படமும் போட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக அந்த ஆசிரியருடைய பெயரும் அவருக்கு யாராவது உதவி இருந்தாங்கன்னா அந்த உதவி ஆசிரியர் பெயரையும் நீங்கள் கண்டிப்பாக முன்பக்கத்தில் போட சொல்லுங்கள். அவ்வளவுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கோ இல்லைன்னா பிஓசி டீமுக்கோ கேட்டு அணுகலாம். இதனுடைய கடைசி டெட்லைன் வந்து ஏப்ரல் 15ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து எப்போவுமே கற்பனைக்கும் சரி, க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து நிறைய நேரம் தேவை. அப்போ தான் அது வந்து சிறப்பாக அமையும். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஊக்குவிச்சு சொல்லுங்கள், இந்த மாதிரி நூல் எழுதுங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏப்ரல் 15 வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. எப்படி வருதுன்னு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நம்ம வந்து ஏப்ரல் 15க்கு மேலே வாங்கிக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.